ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். கேரளாவில் இருக்கிற கண்ணூரில் பிரென்னாயிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அதாவது கேரள முதலமைச்சரோட சொந்த ஊர். அந்த ஊரில் சௌமியாங்கிற 28 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தன்னோட அம்மா அப்பா கூட இருந்துட்டு வராங்க. இந்த சௌமியாவோட வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளவு கரடு முரடான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கு. இந்த சௌமியாவுக்கு கிஷோருங்கிற ஒரு நபர் கூட திருமணம் நடக்குது. அவர் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த தம்பதிகளுக்கு அடுத்தடுத்து 2 பெண் குழந்தைகள் பிறக்குது. இப்படி அவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தன்னோட கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அவரை விட்டு பிரிஞ்சு வந்துடுறாங்க. ஜெனரலா இந்த மாதிரி ஒரு பெண் கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து குழந்தைகளை வச்சு கஷ்டப்படும் போது டிஃபால்ட்டாவே அந்த பெண்ணோட அம்மா அப்பா தான் அடைக்கலம் கொடுத்துட்டு ஆதரவு தருவாங்க. திருமணத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி கண்ணும் கருத்துமா இப்ப பேரன் பேத்திகளையும் நல்லா பார்த்துப்பாங்க. அதுதான் உலக வழக்கம். அதே மாதிரி தான் சௌமியா தன்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு திரும்ப வராங்க. அவங்க அம்மா பேரு கமலா, அவங்க அப்பா பேரு கண்ணன். ஸோ இவங்க அம்மா அப்பா தன்னோட 2 பேத்திகள் தன்னோட பொண்ணுன்னு அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க பாருமா, உன் கணவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னால முடிஞ்ச வேலையை பாரு, உன்னையும் உன்னோட குழந்தைகளையும் நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த சௌமியாவுக்கு இன்னொரு சகோதரி இருக்காங்க, மூத்த சகோதரி. பட் அவங்களுக்கு திருமணமாகி அவங்க கணவர் கூட செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ இப்படி கணவரை பிரிஞ்சு வந்த இந்த நேரத்தில் அம்மா அப்பா கொடுத்த ஆதரவில் இவங்க தன்னோட குழந்தைய வளர்த்துட்டு வர்ற இந்த நேரத்தில் செப்டம்பர் மாதம் 2012ஆம் வருஷம் இவங்களோட 2வது குழந்தை கீர்த்தனாங்கிற குழந்தை. அப்போ அந்த குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுது. திடீர்னு ஒரு நாள் கடுமையான உடல்நலக்குறைவு ஏற்படுது. கண்டினியூஸாக வாமிட் பண்ணுது, மயக்கமாகுது, டயேரியா போகுது. அதே மாதிரி வித்தியாசமான பல சிம்டங்கள் தெரிய ஆரம்பிக்குது. உடனே அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் கண்ணூரில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே சரியாக வசதி இல்லைன்னு பக்கத்தில் இருக்க தலச்சேரிங்கிற ஊரில் இருக்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அங்கேயும் டாக்டர் எவ்வளவு சோதனை பண்ணியும் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுலயும் நிறைய சேலஞ்சஸ் இருந்ததுனால தலச்சேரி ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மேங்களூருக்கு போயிருங்க, அங்கதான் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போனா காப்பாத்திரலாங்கிறாங்க. ஸோ இவங்களும் பதறி அடிச்சுட்டு கர்நாடகாவில் இருக்க மேங்களூர் கூட்டிட்டு போறாங்க. பட் எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த கீர்த்தனாங்கிற 1.5 வயசு குழந்தையோட உயிரை டாக்டர்ஸால காப்பாற்ற முடியல. கடுமையான உடல்நல குறைவுனால கீர்த்தனா மரணம் அடைஞ்சிடறாங்க. ஏற்கனவே கணவரை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ தன்னோட குழந்தையோட மரணம் சௌமியாவோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை உண்டு பண்ணுது. ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய தனிமையும் கொடுக்குது. ஸோ வேற வழி இல்லை, மரணிச்சவங்க எப்பவுமே திரும்ப வரப்போறது இல்லைங்கிற அந்த உண்மையை ஏத்துக்கிட்டு இவங்க தங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போது தங்க குழந்தையோட நினைவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு இவங்க ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போது ஜனவரி மாதம் 31ஆம் தேதி 2018ஆம் வருஷம் வருது. அப்போ இவங்களோட முதல் குழந்தை ஐஸ்வர்யாவுக்கு 9 வயசு ஆகுது. திடீர்னு அந்த ஐஸ்வர்யாவுக்கு உடல்நலக் குறைவு ஏற்படுது. கடுமையான வாமிட் வருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயங்கரமான உடம்புல டிஸ்ட்ரெஷன் வருது. அதுக்கப்புறம் மயக்கம் வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த முதல் குழந்தைக்கு என்னெல்லாம் சிம்டம் வருதோ அந்த மாதிரி சிம்டம் இவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. உடனே பதட்டப்பட்ட இந்த குடும்ப உறவுகள் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. தலச்சேரியில இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. பட் அங்க வச்சு டாக்டர் எவ்வளவுதான் அவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணா கூட அன்பார்ச்சுனேட்டா இவங்க முதல் குழந்தைக்கு என்ன நிகழ்ந்ததோ அதே மாதிரி 2வது குழந்தைக்கும் நிகழுது. தலச்சேரி ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கூட இந்த ஐஸ்வர்யாங்கிற 9 வயசு குழந்தையோட உயிரை டாக்டர்ஸால காப்பாற்ற முடியல. அடுத்தடுத்து 2 குழந்தைகளோட மரணம் இந்த சௌமியாவை கம்ப்ளீட்டா நிலைகுலைய செஞ்சிருச்சு. தனக்கு இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை, தான் அனாதையாக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு தனிமைப்பட்ட உணர்வை தான் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. பட் அப்படி இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா சௌமியாவுக்கு ஆறுதல் சொல்லி வேற என்னமா பண்றது, நம்ம தலையெழுத்து இப்படி நடந்து போச்சு, நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போன்னு அவங்க அம்மா அப்பா தொடர்ந்து இவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது இந்த ஐஸ்வர்யாங்கிற 9 வயசு சிறுமி மரணம் அடைஞ்ச கரெக்டா 43 நாள் கழிச்சு மார்ச் மாசம் 2018ஆம் வருஷம் இந்த சௌமியாவோட அம்மா கமலாங்கிற பெண்மணி, அவங்களுக்கு ஒரு 68 வயசாகுது. அவங்களுக்கும் திரும்ப உடல்நலக் குறைவு ஏற்படுது. இதே மாதிரி அவங்களுக்கு நிறைய வாமிட்டிங் வருது, உடல்ல அளவுக்கு அதிகமா வேர்க்க ஆரம்பிக்குது, மயக்கம் வருது. கிட்டத்தட்ட ஐஸ்வர்யாவுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்ததோ அதே மாதிரி சிம்டம்ஸ் இந்த 68 வயசு பெண்மணிக்கும் வருது. அவங்களையும் இதே மாதிரி தலச்சேரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்
இவங்களையும் காப்பாற்ற முடியல. ஜெனரலா வீட்டுல இந்த மாதிரி உடல்நிலை குறைவுல ஒருத்தவங்க மரணம் ஏற்பட்டா அது என்ன காரணம்ங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியும். பட் முதல் குழந்தையோட மரணத்துக்குரிய ரூட் காசும் தெரியல, ரெண்டாவது குழந்தையோட மரணத்தோட ரூட் காசும் தெரியல. இப்ப அடுத்து இன்னொரு பெண்மணியும் ஒரே வீட்டுல இருக்கவங்க மரணம் அடைஞ்சது எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுது. அதுவும் இந்த குடும்பம் வசிக்கிற அந்த ஏரியால இருக்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த ஏரியா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணுது. ஈவன் தலச்சேரி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு இதை பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அப்போ போலீஸ் விசாரிக்க வராங்க. பிகாஸ் இவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஜென்ரலா இன்ஃபெக்ஷன் எப்படி வரும்? ஒன்று நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமா வரும், இல்லை குடிக்கிற தண்ணி மூலமா வரும், இல்லைன்னா நம்ம சுவாசிக்கிற காற்று மூலமா வரும். இதை மூணையுமே செக் பண்ணி பார்க்கலான்னு போலீஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. பட் ஏர்ல ஏதாவது கண்டாமினேஷன் இருந்துச்சுன்னா இவங்க பக்கத்தில் எவ்வளவு குடும்பம் வசிக்கிறாங்க, அவங்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கல. அப்போ ஏர்ல எதுவும் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இவங்க வீட்டில் இருக்க தண்ணியை சோதனை பண்ணலாம், இவங்க சாப்பிட்ற சாப்பாட்டு முறையை சோதனை பண்ணலான்னு ஹெல்த் கேர் அஃபிஷியல் தண்ணியோட சாம்பிள், இவங்க போர் வாட்டர், இவங்க யூஸ் பண்ற தண்ணியோட சாம்பிள் எடுத்துக்கிறாங்க. அவங்க சாப்பிட்ற முறைகள், எங்க இருந்து அரிசி வாங்குவாங்க, எங்க இருந்து சமையல் மளிகை ஜாமான் வாங்குவாங்க, எங்க இருந்து காய்கறி வாங்குவாங்கங்கிற பல விதமான தகவல்களை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த சௌமியா கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா எப்படி இந்த இன்ஃபெக்ஷன் உங்க குடும்பத்தில் 3 பேருக்கும் வருது, 3 பேரும் மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு சௌமியா என்ன சொல்றாங்கன்னா, சார் எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு சார். அதாவது என்னோட 2வது குழந்தை இறந்து போனப்பவே நாங்கள் வாட்டரை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அப்போ வாட்டர் கொஞ்சம் அமோனியம் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்தது. சோ அதனால எங்களுக்கு மேபி அந்த வாட்டர்ல ஏதோ ஒரு கண்டாமினேஷன் ஆயிருக்குமோங்கிற மாதிரி சௌமியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்கல்ல. போலீஸும் மிரண்டு போயிட்டாங்க, அதுவும் அந்த ஏரியா மக்களும் மிரண்டு போயிட்டாங்க. இப்போ அந்த ஏரியாவில் இருக்க போர் வாட்டர் கண்டாமினேட் ஆயிருந்தா அதில் அமோனியம் இருந்துச்சுன்னா இவங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி எல்லா வீட்டரும் அதே தண்ணி தானே யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எல்லா வீட்டும் மக்களும் பயன்படுத்துகிற வாட்டரும் கண்டாமினேட் ஆகிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால இப்போ ஹெல்த் கேர் அஃபிஷியல் அந்த ஏரியாவில் இருக்கிற கிரவுண்ட் வாட்டர் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் உண்மையிலேயே அமோனியம் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு. ஸோ அந்த சாம்பிளையும் எடுத்துக்கிறாங்க. இவங்களோட சாப்பாட்டு முறைகள் எல்லா சாம்பிளையும் எடுத்துட்டு உண்மையிலேயே இந்த 3 பேரோட மரணத்துக்கு என்ன காரணம், எங்க இருந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸும் ஹெல்த் கேர் அஃபிஷியல்ஸும் முயற்சி பண்றாங்க. இவங்க வீட்டுல மொத்தம் 3 மரணம் நடந்திருக்கு. ஸோ 2012 அந்த 1 வயசு குழந்தையோட மரணம் நடந்தப்போ சரியான பிரேத பரிசோதனை பண்ணல, அந்த உடலை அடக்கம் பண்ணிட்டாங்க. 2018 இந்த 9 வயசு சிறுமியோட மரணம் வந்தது, அப்பவும் பிரேத பரிசோதனை பண்ணல, அடக்கம் பண்ணிட்டாங்க. பட் 3வது இதே மாதிரி மரணம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் அந்த கமலாங்கிற 68 வயசு பெண்மணியோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க. அந்த ரிப்போர்ட்ல டாக்டருக்கு என்ன தெரிய வருதுன்னா, இவங்க உடம்புல ஒரு சின்ன விஷம் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அதோட அமௌண்ட் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அது என்ன விஷங்கிறது எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அது உண்மையிலேயே அவங்க உடம்புக்குள்ள எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் எங்களால் உறுதியா சொல்ல முடியல. அதோட குவான்டிட்டி ரொம்ப குறைவா இருக்குங்கிறாங்க. அப்ப அது எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மேபி இவங்களோட உள் உறுப்புகளை சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த விஷம் என்ன மாதிரி விஷம், எந்த மாதிரி விஷத்தன்மை வாய்ந்தது, அது எப்படி இவங்க உடம்புக்குள்ள வந்திருக்கலாங்கிறத கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஒவ்வொன்றுல இருந்து ஒரு சாம்பிள் எடுத்து அதை டெஸ்ட்டுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட் ரிசல்ட் வர்றதுக்கு பல நாள் ஆகும். ஸோ இவங்க பிரேத பரிசோதனை முடிஞ்சு இந்த இன்டர்னல் ஆர்கன் சாம்பிள் எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க உடலை குடும்ப உறவினர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. சௌமியாவும் அவங்க அப்பா கண்ணன்கிற நபரும் தன்னோட மனைவிக்கு இறுதி மரியாதை செலுத்தி அடக்கம் பண்றாங்க. ஸோ இப்போ போலீஸ் ஹெல்த் கேர் அஃபிஷியல் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க உடம்புல ஏதோ ஒரு சின்ன விஷயம் இருக்குன்னா, அப்ப சௌமியா ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்கல்ல, வாட்டர்ல நாங்க ஏற்கனவே அமோனியம் குறைந்த அளவு இருக்கிறத நாங்க கண்டுபிடிச்சோன்னு, அப்போ ஒருவேளை அந்த அமோனியம் தான் இதுக்கு மேக்சிமம் காரணமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. பட் இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டரை டெஸ்ட் பண்ணிருக்காங்களே, அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரிய வரும். இப்போ அப்படி சிறிது காலம் அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர்ல இருக்கிற ரிசல்ட் வருது. அதுல எந்த விதமான விஷத்தன்மையும் இல்லைன்னு வருது. தட் மீன்ஸ் அமோனியம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, அண்டர் வாட்டர்லாம் கிளியரா இருக்குங்கிற மாதிரி வருது. அப்போ போலீஸ் இந்த 3 பேரோட ரிப்போர்ட்டையும் பார்க்கும்போது, அதாவது முதல்ல இறந்து போன கீர்த்தனா, ஐஸ்வர்யா, இப்போ கடைசியா இறந்து போன கமலா, இவங்க 3 பேரோட மரணத்திலையும் ஒரே ஒரு ஒற்றுமையை பார்க்குறாங்க. அதாவது அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது அவங்க வாயிலிருந்து நுரை வந்திருக்கு, அதுக்கப்புறம் அளவுக்கு அதிகமான உமிழ்நீர் வந்திருக்கு. இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது 3 பேத்துக்கும் ஒரே சிம்டம் இருக்கிறதுனால இந்த 3 பேரோட மரணத்துக்கும் ஒரே ஒரு ரீசன் தான் காரணமா இருக்கும் அப்படிங்கிறது போலீஸோட அனுமானம். அது இயற்கையா இல்லாம கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சௌமியாட்ட கேட்கிறாங்க, அவங்களுக்கும் தெரியல. சௌமியா தன்னோட கணவர் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து வாழ்றதுனால அவங்க கணவர் கிஷோருக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமாங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. பிகாஸ் சௌமியாவோட அம்மா 3வது அந்த பெண்மணி இறந்தப்ப கூட தன்னோட முன்னாள் மாமியார்ங்கிற முறையில
கிஷோர் இறுதிச் சடங்குல கலந்துக்கல. அதனால அவங்க கணவர் கிஷோர் மேலையும் போலீஸுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. சோ உண்மையிலேயே கடைசியா இறந்து போன அந்த கமலாங்கிற பெண்மணியோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்களே, அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்தாதான் இந்த 3 பேத்துக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது தெரிய வரும்னு போலீஸ் அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல இன்னொரு கொடூரமான விஷயமும் நிகழ ஆரம்பிக்குது. இந்த வீட்டில் கடைசியா இருக்கிற ஒரு பெரியவர் சௌமியாவோட அப்பா கண்ணன்கிற நபர், அவருக்கு 70 வயசாகுது. இந்த 3 பேரும் இறந்து கடைசியா கமலா இறந்து கரெக்டா 1 மாசம் கழிச்சு ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி 2018ஆம் வருஷம் இந்த கண்ணன்கிற 70 வயசு முதியவருக்கு திடீர்னு வாமிட் அதிகமா வருது, உடம்புல அளவுக்கு அதிகமான வேர்வை வருது, சிறிது நேரத்துக்குள்ளேயே வாயிலிருந்து நுரை வருது, அளவுக்கு அதிகமான உமிழ்நீர் வெளியில வர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட இந்த வீட்டில் மரணம் அடைஞ்ச 3 பேத்துக்கும் என்ன சிம்டம் வந்ததோ அதே சிம்டம் தான் இப்ப இவருக்கும் வருது. உடனே அதே மாதிரி அந்த தலச்சேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. இப்ப கேரளா போலீஸ் மிரண்டு போயிட்டாங்க. சரி, இதுக்கு மேல கேரளா போலீஸ் இதை ஹேண்டில் பண்ண வேண்டான்ட்டு கிரைம் பிரான்ச்சுக்கு இந்த வழக்கு மாற்றப்படுது. இதுவரைக்கும் 3 பேரை கோட்டை விட்டோம். பட் உண்மையிலேயே ஒரே குடும்பத்தை சேர்ந்த நபர்களுக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நிகழ்றது போலீஸை மட்டுமல்ல, அந்த குடும்பத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கேரளாக்கு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுது. அப்படி இந்த குடும்பத்துக்கு என்னதான் நிகழ்ந்துட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்கு. அப்பதான் அடுத்தடுத்து ஏற்படுற உயிர் சேதத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இவரோட உடம்பை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு கண்ணன்கிற நபர். அவரோட உடம்புக்குள்ள ஒரு நச்சுத்தன்மை விஷம் இருக்குங்கிறது தெரியுது. இப்போ ஒண்ணுமே புரியல. ஒருவேளை அவர் தன்னோட மனைவியும் தன்னோட பேத்தியும் இறந்த துக்கத்தில் ஏதாவது அவர் உயிரை மாச்சிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணாரான்னு சொல்லி அவர் வாய் ஃபுல்லாக டெஸ்ட் பண்றாங்க. பட் எங்கேயுமே அவர் வாய்க்குள்ள விஷம் இல்லைங்கிறது தெரியுது. தட் மீன்ஸ் அவர் எந்த ஒரு விஷம் மருந்தையும் குடிக்கல அப்படிங்கிறது ரிப்போர்ட் தெரிய வருது. பட் இருந்தாலும் அவர் உடம்புக்குள்ள கண்டிப்பா ஒரு விஷம் இருக்குங்கிறத மட்டும் டாக்டரால சொல்ல முடியுது. ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி இந்த கண்ணனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. 3 நாள் உயிருக்கு போராடுறாரு. ஃபைனலா ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி 2018ஆம் வருஷம் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அகால மரணம் அடைஞ்சிறாரு. ஒட்டுமொத்தத்தில் இந்த குடும்பத்தில் 4 பேர் அடுத்தடுத்து ஒரே பேட்டர்ன்ல இறந்து போனது போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுது. சரி, இவரோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள விஷம் இருக்குன்னு தெரியுது. பட் அது என்ன மாதிரி விஷம், எப்படி வந்தது? கிட்டத்தட்ட அந்த கமலாங்கிற இவரோட மனைவியோட பிரேத பரிசோதனை அறிக்கை மாதிரியே தான் இவரோட பிரேத பரிசோதனை அறிக்கை இருக்கு. பட் ஏற்கனவே கமலாங்கிற பெண்மணியோட இன்டர்னல் ஆர்கன் சாம்பிள் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அது வர்றதுக்கு உண்மையிலே ரொம்ப நாள் ஆகும். டாக்ஸிகாலஜி டெஸ்ட் ரொம்ப நாள் ஆகும். பட் அடுத்த 1 மாசத்துக்குள்ளேயே இவங்க கணவரும் இறந்து போனதுனால இவரோட உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தி அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி இவரோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல இருந்து சாம்பிள் எடுத்து திரும்பவும் டெஸ்டிக்காக கோழிக்கோடுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல இந்த மாதிரி வித்தியாசமா மர்மமான ஒரு நபர் இறந்து போனாலே அது பலவிதமான சந்தேகத்தை எழுப்பும். பட் அடுத்தடுத்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு குடும்பத்துல ஒரே மாதிரி ஒரே பேட்டர்ன்ல இறந்து போனது கண்டிப்பா இயற்கையான நிகழ்ந்த மரணம் இல்லைங்கிறத மட்டும் போலீஸால யூகிக்க முடியுது. அப்படி இது இயற்கையான மரணம் இல்லைன்னா இவங்க 4 பேத்தையும் யாராவது கொலை பண்ணிட்டாங்களா, இல்ல என்ன மாதிரி கொலை பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச கேரளாவில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்படியெல்லாம் கூடவா இந்த நாட்டில் நடக்குதுன்னு இந்த வழக்கு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது. அப்படி இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பேருதவியா இருக்கும். ஸோ நீங்க எவ்வளவு சீரியஸா சின்சியரா அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா கூட 1 செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க யாருமே எதிர்பார்க்காத பலவித திருப்பங்கள் இந்த வழக்குல காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம எவ்வளவோ கிரைம் கேசஸ் பார்த்துருக்கோம்ல. அப்படி பார்த்துட்டு வரும்போது இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிளியர் ஐடியா இருக்கும், இது யாரு பண்ணியிருப்பா. அந்த குடும்பத்தில் எல்லாருமே இறந்து போயிட்டாங்களே, சௌமியா மட்டும் தானே இருக்காங்க. அப்போ அந்த பெண்மணி தான் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகம் வரும், போலீஸுக்கும் வந்திருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தில் பெரிய குண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு நிகழ்வு நிகழுது. அதாவது இந்த கண்ணன்கிற நபர் மரணம் அடைஞ்ச அடுத்த 2 வாரத்துக்குள்ளேயே சௌமியாவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்றாங்க. அவங்க குடும்பத்தில் மற்ற 4 பேத்துக்கும் என்ன மாதிரி ஒரு சிம்டம் வந்ததோ அதே சிம்டம் இந்த சௌமியாக்கும் வர ஆரம்பிக்குது. இவங்களோட வாயிலிருந்து நுரை வருது, இவங்க உடம்புல வேர்வை வருது,
ஒட்டு மொத்தத்தில் அந்த குடும்பத்தில் வந்த எல்லா சிம்டமும் இவங்களுக்கு வருது. இவங்களும் தலச்சேரியிலுக்கு அதே ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகுறாங்க. போலீஸுக்கு தலையே சுத்திருச்சு. இந்த பெண்மணியா இருக்குமோ, இவங்க தான் அதை பண்ணியிருப்பாங்களோன்னு விசாரணையை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா, அப்ப இந்த பெண்மணிக்கும் இதே மாதிரி நிகழ்வு நிகழுதுன்னா உண்மையிலேயே இதை யாருடா பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸுக்கு தோணுது. இப்போ சௌமியா கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியான பெண்மணிங்கிறதுனால டாக்டர் தீவிரமா பயங்கரமா எல்லா டாக்ஸிகாலஜியும் டெஸ்ட் பண்ணி ஃபைனலா இவங்க உடம்புல என்ன விஷம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அலுமினியம் பாஸ்பைடுங்கிற ஒரு விஷத்தன்மை தான் இவங்க உடம்புக்குள்ள இருக்கு. அதுதான் இவ்வளவு பெரிய மாற்றத்தை இவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்குங்கிற மாதிரி தெரியுது. இப்போ அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் டாக்டர் இப்போ ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்க, இந்த சௌமியாவோட உயிரை காப்பாத்திடலாம். அவங்க உடம்புல நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்கு, பிளஸ் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்க உயிரை காப்பாத்திடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த டயத்துல முதல்ல இறந்து போன அந்த கமலாங்கிற 68 வயசு பெண்மணியோட உள் உறுப்புலேருந்து சாம்பிள் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அந்த ரிசல்ட் வருது. அதுலேயும் இதே விஷயம் தான் இருக்குன்னு தெரிய வருது. அதுக்கு அடுத்தபடியாக இறந்து போன கண்ணன்கிற நபரோட உடல் உள் உறுப்புகள்லேருந்து சாம்பிள் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதுலேயும் இதே ரிசல்ட் தான் வருது. ஒட்டுமொத்தத்தில் சௌமியா, அவங்க அம்மா, அப்பா 3 பேரோட உடம்புலையும் ஒரே மாதிரி தான் விஷம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ இவங்க 2 பேரோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்கு, சௌமியாக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியுது. அப்போ அந்த 9 வயசு சிறுமி எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற கொஸ்டின் வருது. பட் 2012 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த கீர்த்தனாங்கிற 1 வயசு குழந்தையோட உடம்பை இப்போ எதுவுமே பண்ண முடியாது. பட் இந்த ஐஸ்வர்யாங்கிற குழந்தைய வந்து ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி தான் புதைச்சிருக்காங்க. இப்போ அந்த உடலை தோண்டி எடுத்து சாம்பிள் எடுத்து பார்த்தா அந்த குழந்தையும் இதே மாதிரி தான் மரணம் அடைஞ்சிருக்காங்களாங்கிறது இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி என்ன டெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. பட் இப்போ என்ன டெஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரி விஷயம் அவங்க உடம்புல இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது டாக்டருக்கு ஐடியா இருக்கிறதுனால கோர்ட்டில் ப்ராப்பராக ஆர்டர் வாங்கி 4 மாதத்துக்கு முன்னாடி புதைச்ச அந்த ஐஸ்வர்யாங்கிற 9 வயசு சிறுமியோட உடலை தோண்டி எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த குழந்தையோட உடம்புலேருந்து சாம்பிள் எடுத்து அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு பார்க்கும்போது அதே விஷம்தான் இந்த 9 வயசு குழந்தையோட உடம்புல இருக்குன்னு தெரியுது. ஒட்டு மொத்தத்தில் இவங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் மரணிச்ச எல்லாரும் ஒரே விஷயத்தால் மரணிச்சிருக்காங்க. இப்போ கடைசியில் உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த சௌமியா உடம்புலையும் இதே மாதிரி விஷம் இருக்குன்னு தெரியுது. ஸோ அப்படிப்பட்ட இந்த கொடூரமான விஷம் இவங்க உடம்புக்குள்ள எப்படி வந்தது அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் போலீஸுக்கு முன் வந்து நிக்குது. இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கருவறுக்கிறதுக்கு யார் இப்படி விஷத்தை கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் யோசிக்கும் போது இப்போ ஹாஸ்பிட்டல்ல இந்த சௌமியாங்கிற பெண்மணி ஓரளவுக்கு தேறி வர்றாங்க. பட் அந்த சௌமியாவோட நடவடிக்கையில போலீஸுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. அதாவது ஹாஸ்பிட்டல் இவங்க என்னதான் அட்மிட் ஆயிருந்தா கூட அந்த நர்ஸ் கிட்டையும் டாக்டர் கிட்டையும் வர்ற போலீஸ் ஆஃபீஸர் கிட்டையும் பயங்கர இன்ட்ரெஸ்டா விசாரிக்கிறாங்க. சார், அந்த குழந்தையோட உடம்பு தோண்டி எடுத்தீங்களா, என்ன ரிசல்ட் வந்தது, எங்க அப்பா அம்மாவோட உடம்புல இருந்து என்ன ரிசல்ட் வந்தது, ஸோ என்ன மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அவங்க கேட்குற தோணியிலே தெரியுது அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் அதை கேட்குற மாதிரி தெரியறதுனால இந்த சௌமியா மேலே போலீஸுக்கு முதல் டைம் ஒரு சின்ன சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை இந்த பெண்மணி அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் விஷம் வச்சுட்டு தன்னை போலீஸ் சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக சிறிதளவு விஷத்தை சாப்பிட்டுட்டு ஏன் இப்படி நாடகம் ஆடி இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் வந்ததுனால சௌமியாவை க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த நர்ஸ் கிட்டையும் டாக்டர் கிட்டையும் எந்தவித தகவலையும் அந்த பெண்கிட்ட சொல்லிடாதீங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த டயத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த சௌமியாவுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க. அந்த சகோதரி இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க போலீஸ் ஆஃபீஸர் கால் பண்ணி, சார் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மேடம், வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கங்கிறாங்க. ஸோ சௌமியாவோட சகோதரி வராங்க. சார், எங்கள் அப்பா இறந்து போகிறதுக்கு சில நாளைக்கு முன்னாடி, அதாவது 1 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு சார். வாயில் நுரை வந்துச்சு, அளவுக்கு அதிகமான உமிழ்நீர் வந்துச்சு, உடம்பு பயங்கரமாக வேர்த்துச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், காப்பாற்றி திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டோம். திரும்ப அடுத்த மாதமே தான் அவருக்கு இதே சிம்டம் வந்து மரணம் நிகழ்ந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண அப்பவும் அவர் மரணம் அடைஞ்ச 2வது டயத்துக்கு இடைப்பட்ட இந்த டயத்தில் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு தனியாக பேசினார். அப்போ ஒரு விஷயம் சொன்னார் சார், அதை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். மேபி இது உங்களுக்கு இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க பாருங்க. ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும்
மிரண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த சகோதரி சொன்ன விஷயத்தை வச்சுட்டு இப்போ போலீஸ் சௌமியாங்கிற பெண்மணியை ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறாங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ தான் அந்த கிஷோர்ங்கிற நபரை காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. 2 குழந்தைகள் பிறக்குது. அப்புறம் கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தன்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. பட் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஒரு வேலைக்கும் போல வீட்டில் தான் இருக்காங்க. பட் இவங்க கிட்ட நிறைய பணம் புழங்கிட்டு இருந்திருக்கு. அந்த பணம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற முதல் கொஸ்டின் தான் போலீஸுக்கு வருது. அதுக்கப்புறம் இந்த சௌமியாவோட கால் ரெக்கார்டு கடந்த 6 மாசமா அவங்க யாருக்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கால் ரெக்கார்டை எடுத்து பார்க்கும்போது மிரண்டு போயிட்டாங்க. அவங்க சகோதரி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் இவங்க கால் ரெக்கார்டும் ரெண்டுமே 100% ஒத்து போகுது. இந்த சௌமியாவோட கால் ரெக்கார்ட்ல இருந்து என்ன மாதிரி வித்தியாசமான பேட்டர்ன் அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா, பலவிதமான நம்பர்ஸ் கூட அவங்க ரெகுலராக பேசிட்டு இருந்திருக்காங்க. அதாவது அந்த நம்பரோட லொக்கேஷன் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு 10-15 நம்பர் கூட அவங்க ரெகுலராக பேசுகிறாங்க. பகலில் ஃபுல்லாக அந்த நம்பரோட லொக்கேஷன் வேறு வேறு இடத்துல காமிக்குது. பட் நைட்டு வரும்போது அந்த நம்பரோட லொக்கேஷன் இவங்க வீட்டு பக்கத்திலே காமிக்குது. இதுதான் போலீஸுக்கு நெருடலாக இருக்குது. இப்போ சௌமியாவோட சகோதரி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் இந்த கால் ரெக்கார்ட் லொக்கேஷனும் ஒத்து போகிறதுனால அவங்க சொன்னது உண்மைன்னு தெரியுது. ஆக்சுவலாக இந்த சௌமியாவோட சகோதரி போலீஸ் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சௌமியாவோட அப்பா மரணம் அடைகிறதுக்கு சில நாளைக்கு முன்னாடி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. அந்த இன்ஃபர்மேஷன் அவருக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, அவரோட மனைவி கமலாங்கிற பெண்மணி மூலமாக தெரிய வந்துச்சு. அந்த மனைவிக்கு அந்த தகவல் எப்படி தெரிய வந்துச்சுன்னா, அவங்க பேத்தி, அதாவது 3 மாதம் முன்னாடி இறந்து போன ஐஸ்வர்யாங்கிற அந்த 9 வயசு சிறுமி மூலமாக தெரிய வந்திருக்கு. என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஒரு நாள் இவங்க வீட்டில் எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த சௌமியாக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்குது. அதுக்குள்ளே தான் அந்த 9 வயசு சிறுமி படுத்து தூங்கிட்டு இருப்பா. ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு அந்த சிறுமியோட தூக்கம் தடைபடுது. எழுந்து பார்க்கும்போது பெட்டில் தன்னோட அம்மா கூட 2 ஆண்கள் இருக்கிறத பார்த்துருக்காங்க. அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. மறுநாள் இந்த சிறுமி ஐஸ்வர்யா என்ன பண்ணிருக்கு, இதை பற்றி தன்னோட பாட்டி கிட்ட, அந்த கமலாங்கிற பெண்மணி கிட்ட சொல்லியிருக்கு. அந்த கமலா தன்னோட கணவர்கிட்டையும் கண்ணன்கிற நபர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கும் ஒரே குழப்பம். நம்ம வீட்டுக்குள்ள எப்படி இன்னொரு ஆண் வர முடியும், அதுவும் 2 பேர் எப்படி இருக்க முடியுங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டே தான் இருக்கு. ஒருவேளை இந்த குழந்தை ஏதாவது கனவு கண்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குழப்பம் வந்துட்டு இருக்கு. பட் அப்படி இருந்தால் கூட இந்த அம்மா மனசுக்களை வச்சுக்காம தன்னோட பொண்ணுகிட்டே போய் கேட்டாங்க, சௌமியா கிட்ட. நேற்று வந்த மாதிரி ஐஸ்வர்யா ஏதோ 2 பேரை ரூமில் பார்த்தாலாமே, என்ன நடக்குதுன்னு கேட்டதுக்கு, சத்தியமாக நம்ம வீட்டுக்குள்ளே யாருமே வரல, இவ ஏதோ கனவு கண்டு உளறி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இருந்தால் கூட இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அதனால் மனசு கேட்காம இதை அந்த சௌமியாவோட இன்னொரு சகோதரி கிட்ட சொல்லியிருக்காங்க. இவ ஏதோ தவறான வழியில் போகிற மாதிரி தெரியுதுமா, நீ கொஞ்சம் அவளை ஒரு கண் வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் மரணிச்சதுக்கு அப்புறம் இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த மரணத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சௌமியாவோட சகோதரி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க சந்தேகம் நியாயமானதான். போலீஸ் இவங்க செல்போன் ரெக்கார்டை, அதாவது இவங்களுக்கு வந்த நம்பரோட செல்போன் ரெக்கார்டு லொக்கேஷனை பார்க்கும்போது பல ஆண்கள் கூட பேசிட்டு இருக்காங்க. 18 வயசுலேருந்து 50 வயசுக்கு இடைப்பட்ட பல ஆண்களோட பேசுகிறாங்க. அதில் ஒவ்வொரு ஆண்களோட லொக்கேஷன் நைட்டு மட்டும் இவங்க வீட்டில் காட்டுறதுனால அப்போ அந்த ஐஸ்வர்யாங்கிற சிறுமி சொன்னது உண்மைதானே. அப்போ இந்த சௌமியாங்கிற பெண்மணிக்கு பின்னாடி ஒரு இருண்ட பக்கம் இருக்கு. அந்த இருண்ட பக்கத்தை போய் தோண்டி பார்த்தா உண்மையிலேயே இந்த மரணத்துக்கு யாரு காரணங்கிறது தெரிய வரும்னு இப்போ இந்த சௌமியாவை போலீஸ் க்ளோஸா ட்ராக் பண்றாங்க. பட் அவங்க கிட்ட எதுவுமே ஓப்பனா ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. அந்த பெண்மணி இன்னும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. பட் இவங்க சந்தேகப்படும்படியா நிறைய ஆண்கள் கிட்ட பேசினாங்களே, சில ஆண்கள் பகல்ல வேற லொகேஷன்ல காட்டுறாங்க, நைட் இவங்க வீட்டுக்கு வருதுல, அந்த மாதிரி ஆண்களை பிடிச்சு விசாரிக்கும் போது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. சார், நாங்க பகல் ஃபுல்லா பேசுவோம், எங்களுக்குள்ள தொடர்பு இருந்ததுங்கிறத ஒரு 18 வயசு பையன்ல இருந்து ஒரு 50 வயசு நபர் வரைக்கும் ஒத்துக்கிறாங்க. இப்போ போலீஸ் அடுத்த கொஸ்டின் கேட்கறாங்க, நைட்டு நீங்க எப்பயாவது அவங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கு அந்த நபர்கள் கிட்ட இருந்து ஒரு பதிலும் இல்லை, வெறும் மௌனம் மட்டும்தான் பதிலாக இருக்கு. ஸோ இதுலேருந்தே தெரியுது இந்த செல்ஃபோன் டேட்டா ரெக்கார்டும் ஐஸ்வர்யா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் 100% உண்மைதான். ஸோ இந்த சௌமியாவோட வீட்டில் நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு இரவும் பலவிதமான ஆண்கள் வந்துட்டு போனாங்க, அது உண்மைதான். பட் அதுக்கும் இந்த மரணத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் தான் போலீஸுக்கு வருது. ஸோ இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த சௌமியா உடல்நிலை தேறி வர்ற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பிடிச்சலான்னு வெயிட் பண்றாங்க. ஸோ ஒரு நாள் மற்றவங்களுக்கு அஃபெக்ட் ஆன மாதிரி இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகல, அவங்க உடம்புல துளி அளவு தான் விஷம் இருந்திருக்கு, அதனால உயிர் பழச்சிட்டாங்க. இப்போ சௌமியா வர்றாங்க, போலீஸ் அவங்கள நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு போறாங்க. இங்க பாரு சௌமியா, ஓ வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்க இருண்ட பக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ தொடர்பில் இருக்க எல்லா ஆண்களையும் நாங்கள் விசாரிச்சிட்டோம்.
எங்களுக்கு சந்தேகமே கிடையாது, நீ தான் உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் விஷம் வச்சு கொலை பண்ணியிருக்க, இப்போ வந்து நீ உண்மையை சொல்லுங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் எனக்கு அந்த மாதிரி எந்த ஆண்களுடைய தொடர்பு கிடையாது, நான் ஒரு நல்ல பெண்ணாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேங்கிற மாதிரி இவங்க என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னால் கூட ஃபர்ஸ்ட் அந்த செல்ஃபோன் டேட்டா ரெக்கார்டு எடுக்கிறாங்க, பகலில் ஒரு வேறு லொக்கேஷன் காட்டுது, நைட்டு இவங்க வீட்டில் லொக்கேஷன் காட்டுது, அதுக்கப்புறம் இவங்க ஒரு வேலைக்கும் போகாமல் இவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் அவ்வளோ பணம் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இதுக்கு என்னம்மா பதில் சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் கிளியராக இருக்கோம், நீ தான் வச்சிருக்க, எங்களுக்கு நிறைய தடயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் பலவிதமான ஒரு பிட்டை போட்டு பார்க்குறாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் பொறுத்து பார்த்த இந்த சௌமியா ஃபைனலாக பிரேக் டவுன் ஆகி கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகே சார், நான் ஒத்துக்கிறேன், எங்கள் குடும்பத்துக்கு நான் தான் விஷம் வச்சு கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்த கன்ஃபெஷன் கேட்டு ஒட்டுமொத்த கேரளாவும் அதிர்ந்து போயிட்டாங்க. எப்படி ஒரு பெண்ணால் தன்னோட சொந்த குழந்தைகளுக்கும் சொந்த அம்மா அப்பாவுக்கும் இப்படி ஒரு கொடூரத்தை செய்ய முடியும்? அதுக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கான ஒரு மோட்டிவ் இருக்குல்ல, அதுக்குரிய மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் என்னோட முதல் குழந்தையோட மரணம், அந்த 1.5 வயசு குழந்தையோட மரணம் வந்து இயற்கையாக நிகழ்ந்தது, அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறாங்க. சரி ஓகே, அதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் உங்கள் 9 வயசு குழந்தைக்கும் உங்கள் அம்மா அப்பாவுக்கும் என்ன நடந்ததுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இந்த சௌமியா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு கணவர் விட்டு நான் பிரிஞ்சு வந்துட்டேன், நிறைய பண பிரச்சனையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஆண்களோட தொடர்பு ஏற்பட்டுச்சு. ஸோ அவங்களோட பகலில் பேசுகிறேன், நைட்டு உடல் ரீதியான தொடர்பில் இருக்கேன். ஸோ எனக்கு அது ஜாலியாகவும் இருக்குது, அதே டயத்தில் அவங்க எனக்கு பணமும் தர்றாங்க. ஸோ என் வாழ்க்கையில் எனக்கு எல்லா தேவையும் நிறைவேறுது, என்னோட உடல் தேவையும் நிறைவேறுது, என்னோட பண தேவையும் நிறைவேறுது. ஸோ இது நல்ல விஷயம் தானே, எனக்கு பிரச்சனையாக தெரில சார், என்னோட கணவர்கிட்ட சப்போர்ட் இல்லை, என் குழந்தைகளை நான் காப்பாற்றுறதுக்கு எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை, அதனால் பல ஆண்களோட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை வீட்டுக்கு நைட்டு வர சொல்வேன். ஸோ அப்போ வந்து என்னோட குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும், நான் சீக்கிரமாக சாப்பிட்டு படுக்க வச்சிருவேன். அந்த குழந்தை 2 வயசு 3 வயசு 4 வயசு இருக்கும்போது படுத்துரும், நான் வீட்டோட பின்கதவை திறந்து விடுவேன், வருவானுங்க, நான் வீட்டில் ஃபுல்லாக நைட்டு என் கூட ஜாலியாக இருந்துட்டு காலையில் கிளம்பி போயிடுவானுங்க. பட் ஒரு நாள் என்ன ஆச்சு, நான் ஒரு 2 ஆண்களை வர சொன்னேன், அவங்களோட பெட்டில் இருக்கும்போது என் பொண்ணு எந்திரிச்சிட்டான், பார்த்துட்டா. நான் உடனே கன்னத்தில் அடின்னு அடித்து அந்த குழந்தைய அழுக வச்சு தூங்க வச்சுட்டேன். உடனே இந்த 2 பேரும் பயந்துட்டு போயிட்டானுங்க. பட் மறுநாள் எனக்கு என்ன ஒரே பயனா, இவ போய் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டா நம்ம கையும் களவுமா மாட்டிப்போமே, இனிமேல் இந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியாது, தனக்கு உடல் சுகமும் கிடைக்காது, பண தேவையும் நிறைவேறாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் என்ன ஆச்சுன்னா, இவ என்னோட அம்மா கிட்டையும் சொல்லியிருக்கா, அப்பா கிட்டையும் சொல்லியிருக்கா, அவங்க என்கிட்ட கேட்டாங்க. பட் லக்கிலி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிற ஆண்களை இதுவரைக்கும் எங்கள் அம்மா அப்பா யாருமே ஒரு டைம் கூட பார்த்ததில்ல. அதனால் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டேன், அவள் ஏதோ கனவு கண்டிருப்பா, இதெல்லாம் நம்பாதீங்க மாதிரி சொல்லிட்டேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தால் கூட அதை அப்படியே விட்டுட்டாங்க சார். அப்போ என்னாச்சு, இப்படியே நாளுக்கு நாள் டைம் போயிட்டுருக்கு. எனக்கு இப்போ திரும்ப ஒரு ஆணை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா என் பொண்ணு எப்போ வேணாலும் எழுந்துருவாளே, அவள் எப்போ பார்த்தாலும் ஒரு சந்தேக கண்ணோட பார்த்துட்டு இருக்காளேன்னு சொல்லும்போது, ஸோ என் பொண்ணு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நான் எவனையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியாதுங்கிறதுனால என்னோட பொண்ணுக்கு நான் தான் சார் விஷத்தை வச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி அந்த பொண்ணு சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷத்தை வச்சுட்டு வந்தேன். நாளடைவில் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, இதே மாதிரி வாயில் நுர வந்தது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டான். ஸோ பரவாயில்ல, பிரச்சனைலாம் தீர்ந்துச்சுன்னு நினச்சேன். பட் இந்த பொண்ணு இறந்து போகட்டும், எங்கள் சொந்தக்காரங்க நான் தொடர்பில் இருக்க பல ஆண்கள் வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறதுக்காக வர்றாங்க. அப்படி வீட்டுக்கு வர ஒவ்வொரு நபர்களையும் எங்கள் அம்மாவும் அப்பாவும் சந்தேகக்கண்ணோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு எவனா ஒருத்தன் வந்தானா, நீ யாரு, நீ எதுக்கு இப்போ எங்கள் வீட்டுக்கு வர்ற, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், எதுக்காக எங்கள் வீட்டுக்கு நீ துக்கம் விசாரிக்க வர்றங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு, எங்கள் அம்மாவுக்கு என் மேலே சந்தேகம் அதிகமாக இருக்குது. 24 மணி நேரம் எனக்கு கண்காணிக்கிறாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு இப்போ சந்தேகம் வந்ததுனால இனிமேல் வீட்டுக்கு எவனையும் வர வைக்க முடியாது. பட் என்னோட குழந்தையோட மரணம் இயற்கையாக நிகழ்ந்ததா இல்லை நான் கொலை பண்ணேங்கிறத எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்களேங்கிற ஒரு பயம் வந்ததுனால எங்கள் அம்மாவையும் போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்ணி அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷத்தை வச்சேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன். பட் எங்கள் அப்பா திரும்பவும் என்னை சந்தேக கண்ணோடையே பார்க்குறாரு. இதே மாதிரி வீட்டுக்கு யார் துக்கம் விசாரிக்க வந்தாலும் என்ன உறவுன்னு கேட்குறாரு. ஸோ தன்னோட மனைவியோட மரணத்துக்கு தன்னோட பொண்ணு தான் காரணமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் அவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அதனால் வேறு வழியே இல்லை, எங்கள் அப்பாவையும் கொலை பண்ணிடலாங்கிற மாதிரி தான் நான் பண்ணேன். ஒரு டைம் அவர் தப்பிச்சிட்டாரு. பட் இடைப்பட்ட இந்த டயத்தில் தான்
என்னோட பொண்ணு என்னோட ரூமில் 2 ஆண்களை பார்த்த தகவலை எங்கள் அப்பாட்ட சொன்னது என்னோட சகோதரிக்கு போய் சேர்ந்துருச்சு. ஒரு ஸ்டேஜில் எங்கள் அப்பாவும் இறந்து போயிட்டாரு. இப்போ என் மேலே யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் அதே விஷயத்தை நான் ரொம்ப லைட்டாக சாப்பிட்டு ஒரு நாடகமான, எனக்கு தெரியும் இந்த அளவுக்கு ஒரு டைம் சாப்பிட்டா நம்மளுக்கு உயிர் போகாதுன்னு தெரியும், அதே மாதிரி சிம்டத்தை நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் என்ன நினச்சிக்கிட்டேன், ஓகே இப்போ எனக்கும் அந்த மாதிரி கொடுத்ததுனால எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் வேற ஏதோ சோர்ஸ் வழியாக அந்த விஷம் வந்திருக்கு அப்படிங்கிறத போலீஸ் தேடிட்டே இருப்பாங்க. நம்ம தப்பிச்சிடலான்னு நான் நினச்சேன். பட் நீங்கள் இவ்வளோ கால் ரெக்கார்டை வச்சு, என் சகோதரி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எனக்கு இவ்வளோ ஆண்களோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிப்பீங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி இவங்க ஒரு கன்ஃபெஷன் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த கேஸை பார்க்கும்போது கேரளாவில் இதே மாதிரி ஒரு பெண்மணி வீட்டில் இருக்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் விஷம் வச்சு, ஜாலி ஜோசப் நினைக்கிறேன், அந்த மர்டர் கேஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இது இருக்குது. பட் 2 கேஸ்லேயும் மோட்டிவ் வேறு. அதில் மோட்டிவ் என்ன, ஃபினான்ஷியல் மோட்டிவ் இருந்தது. பட் இந்த கேஸில் மோட்டிவ் என்ன, இந்த பெண்மணியோட சுய லாபத்துக்காகவும் அவங்களோட உடல் சுகத்துக்காகவும் பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துக்காண்டியும் அதுக்கு இடையூறாக இருக்கிற மாதிரி தன்னோட மகளையும் தன்னோட அம்மா அப்பாவையும் இவங்க கொலை பண்ணியிருக்காங்க. பட் அந்த கொலை பண்ண மெத்தட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே பேட்டர்ன் தான். ஸோ இப்போ இவங்களை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை கண்ணூர் ஜெயிலுக்கு, ஒரு உமன்ஸ் இருக்கிற ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க, பெண்கள் சிறைக்கு அனுப்பிடுறாங்க. அங்கேயும் இவங்க இருந்துட்டு வராங்க. இவங்களுக்கு அகேன்ஸ்டாக நிறைய தடயங்களை கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் என்ன மாதிரி தடயங்களை கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, இவங்க தான் டைரெக்டாக அந்த கொலையில் இன்வால்வ் ஆனாங்களா, இல்லை இவங்களுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்களா, அவனுங்க யாராவது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா, இந்த விஷம் வாங்கி தரதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா, இல்லை இந்த பிளானிங்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி போலீஸும் இந்த விசாரணை பண்ணி, பட் மெயின் ஃபோக்கஸ் வந்து இந்த சௌமியாவுக்கு அகேன்ஸ்டாக தான் அந்த கேஸை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து அந்த சிறையில் இருந்துட்டு வர்றாங்க. சிறையில் இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வேலை கொடுப்பாங்க. இவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன வேலை கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை பண்ணிட்டு அந்த சிறையில் இருந்துட்டு வர்றாங்க. இந்த நேரத்தில் தான் ஒட்டுமொத்த ஜெயில் அதிகாரிகளையும் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் அதிர வைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நிகழுது. ஒரு நாள் இவங்க வழக்கம் போல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணாங்க, ஒரு 30 மினிட்ஸ் வந்து அங்க இருக்க ஜெயில் கார்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்க ஃபோக்கஸ் எல்லாத்தையும் அப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, அங்க ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல தூக்கு போட்டு தன்னோட உயிரை மாச்சிக்கிட்டாங்க. எப்படி பண்றாங்கன்னா, இவங்க எல்லாத்துக்கும் ஜெயில ஒரு சாரி கொடுத்துருப்பாங்க. தான் கூட ஜெயில இருக்கிற இன்னொரு பெண்ணோட சேலையை பாதி கிழிச்சு அந்த மரத்துல தொங்கி அவங்க உயிரை வந்து மாச்சிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லெட்டர் வேற எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட மரணத்துக்கும் இந்த இதுக்கும் வந்து எந்த ஜெயில் அதிகாரிகளும் காரணம் இல்லை, யாருமே என்னை துன்புறுத்தலை. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே கொடுத்த கன்ஃபெஷன் வந்து பொய் அப்படிங்கிறாங்க. நான் இது வரைக்கும் என்னோட குடும்பத்தில் யாரையுமே நான் கொலை பண்ணலை, அவன் தான் எல்லாமே பண்ணா, ஹீ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவன் யாருன்னே மென்ஷன் பண்ணலாம். நான் அவன் மேலே கொலை வெறியில் இருக்கேன், எனக்கு ஜெயிலேருந்து வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் கிடைச்சா அவனை போய் நான் கொலை பண்ணிட்டு திரும்ப ஜெயிலுக்கு வருவேன், அவன் தான் என்னோட குடும்பத்தையே நாசம் பண்ணா, எனக்கு அவன் மேலே தான் ஒரு கொலை வெறியில் இருக்கேங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த அவன் யாருன்னே சொல்லலை. இவங்க இந்த எதுவுமே நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க. இப்போ போலீஸுக்கே தலை சுத்திருச்சு. உண்மையிலேயே இவங்க ஏற்கனவே கொடுத்த கன்ஃபெஷன் படி இவங்க தான் எல்லாத்துக்கும் விஷம் வச்சு கொலை பண்ணாங்களா, இல்லை இவங்க தொடர்பில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆண் அவனோட தூண்டுதல் பேரில் அவன் தான் இதெல்லாம் பண்ணானா, பிகாஸ் அவனுக்கு இந்த பெண் கூட இருக்கணும், பட் அதே இடத்துல அவங்க குடும்பம் ஃபுல்லாக இடைஞ்சலாக இருக்கிறதுனால அவன் ஏன் இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது, பட் அந்த அவன் யார் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை. நான் வந்து க்ளீன், நான் எதுவுமே பண்ணலைங்கிறாங்க. பட் போலீஸ் இந்த தடயத்தை வச்சுட்டு இவங்களோட தொடர்பில் இருந்த அவ்வளவு ஆண்களையும் விசாரிக்கிறாங்க. பட் யாருமே இவங்களுக்கு விஷத்தை வாங்கி கொடுத்த மாதிரியோ அந்த பிளானிங்கில் இன்வால்வ் ஆன மாதிரியோ எதுவுமே தெரியல. ஸோ அப்போ போலீஸ் ஃபைனலாக என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா, அந்த அவன் அப்படிங்கிறது இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணி எழுதப்பட்ட ஒரு நோட். ஸோ இந்த உலகத்தில் மேபி தன்னோட குடும்பத்தையே அவ கொலை பண்ணிட்டாங்கிற ஒரு அபாண்டமான பழியை சுமந்துட்டு இருக்கோம். அப்போ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம அந்த மாதிரி உயிரை மாச்சிக்கிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டா அப்போ போலீஸ் எவனையோ தேடிட்டு இருப்பாங்க. நம்ம இதை பண்ணலைன்னா இந்த ஊரு உலகமும் நம்மளை நல்லவங்க நம்புவாங்க, நம்ம மேலே எந்த பழியும் வராது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நாங்கள் தரவை விசாரிச்சிட்டோம், அந்த அவன் சொல்கிறது யாருமே இல்லை, இவங்க தொடர்பில் இந்த எந்த ஆணும் இதில் சம்மந்தப்படலை அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் இது க்ளோஸ் கேஸாக தான் இருக்கு. பட் அப்படி இருந்தால் கூட இந்த கேஸை பற்றி இருவேறு விதமான கருத்துக்கள் இருக்கு. உண்மையிலேயே அந்த லெட்டரில் அவங்க எழுதி வச்சுட்டு போன மாதிரி இன்னொரு நபர் இதில் உண்மையிலே தொடர்பில் இருக்கான், அவன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான், பட் அந்த அவன் யாருன்னு தெரியல, அந்த குற்றவாளி தப்பிக்க விட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ரெண்டாவது, போலீஸ் சொன்ன மாதிரி இந்த பெண்மணி தன்மேல் சுமத்தப்பட்ட பழியை தொடச்சிட்டு போலீஸை சுத்த விடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்க கொடுத்த கன்ஃபெஷன் பக்காவாக இருக்குது, அந்த எவிடன்ஸோட தடயத்தோட கரெக்டாக மேட்ச் ஆகுது.
இருக்குது. ப்ளஸ் அவங்க சகோதரி சொன்ன ஸ்டேட்மெண்ட், அவங்க அப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு இவங்க தான் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஒரு செட் ஆஃப் பீப்புளும் நம்புறாங்க. பட் அட் த எண்ட் உண்மையிலேயே என்ன நடந்ததுங்கிறது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். அது உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். பட் அவங்க இப்போ உயிரோட இல்லைங்கிறதுனால கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்தை யார் இப்படி விஷம் வச்சு கொலை பண்ணாங்கிறது நமக்கு தெரியவும் போறதில்ல. பட் இப்போ வரைக்கும் இந்த கேஸோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணி தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய நியூஸ் பேப்பர்லையும் வேற மாதிரி கான்ட்ரடிக்ஷனான டீட்டெயில் சொல்றாங்க. அவங்க உயிரை அவங்க மாச்சிக்கல, யாரோ இவங்களை கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க உயிரோட இருந்தால் பலவிதமான உண்மைகள் வெளியில வரும்னு கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு திட்டமிட்டு ஜெயிலுக்குள்ளே செய்யப்பட்ட கொலை. பாருங்கள், ஜெயிலே பாருங்கள், கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இவ்வளவு கவனக்குறைவாக இருக்காங்க ஜெயில் அதிகாரிகள் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல் எதிர்க்கட்சிகள், அதுக்கப்புறம் நியூஸ் சேனல் எல்லாருமே பயங்கரமாக இந்த இஷ்யூ பற்றி கொஞ்ச நாள் பேசுனாங்க. பட் இப்போ வரைக்கும் இந்த கேஸ் அஃபீஷியலாக க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இந்த சௌமியாவோட மரணம் பலவிதமான கேள்விகளையும் பலவிதமான குழப்பங்களையும் தான் பொதுமக்களுக்கும் போலீஸுக்கும் விட்டுட்டு போயிருக்கு. பட் உண்மையிலேயே இந்த பெண்மணி தன்னோட சுயநலத்துக்காகவும் தன்னோட உடல் சுகத்துக்காகவும் பணத்துக்காகவும் அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணாங்களா, இல்ல அவங்க சொன்ன மாதிரி இன்னொரு நபர் உள்ள இருக்கானா, இவங்க தொடர்புல இருந்த ஒரு நபர் தான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணானா, இவங்க எதுவும் பண்ணலையா அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரிய போறதில்ல. பட் இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சௌமியா அவங்க சொன்ன வாக்குமூலத்தின்படி அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்களா, இல்ல அவங்களுக்கு யாராவது உடந்தையா இருந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண உதவி செஞ்சிருப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இது அவங்க தனியா இவ்வளவும் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும். பட் என்ன காரணத்துக்காண்டி அதை பண்றோன்னு இருக்கு. இவங்க என்ன காரணத்துக்காண்டி பண்றாங்க? இன்னொரு ஆண் கூட இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காண்டி பண்றதுனால கண்டிப்பா இன்னொரு சைடு இருந்து சப்போர்ட் இருந்திருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. பட் அதுக்குரிய தடயங்கள் போலீஸுக்கு கிடைக்கல. மேபி யாராவது ஒருத்தவங்க இவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருந்து இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தோ, இல்லை இந்த விஷம் மருந்தை வாங்கி கொடுத்தோ இவங்களுக்கு மோரலா சப்போர்ட் பண்ணிருக்கலாம், இல்லை அந்த நபரே டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் அகைன் என்ன உண்மைன்னு தெரியல. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.